ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோலோ லெவலிங் எபிசோட் 19 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ சாதாரண மனுஷன் லெவலில் இருந்து ஒஃபிஷியஸ் பாம்பு கடவுளாகவே மாறிட்டான். இப்போ நம்ம ஹீரோ தான் அந்த ஒஃபிஷியஸ் பாம்பு கடவுளாகவே மாறினவன். அங்கே இருந்த பாரன் முகமுடி போட்ட அந்த மிஸ்ட்ரி சொசைட்டி சேர்ந்தவனை நம்ம ஹீரோ கத்தியாலே குத்தி கொண்டுறாரு. அப்புறமா இங்கே இருக்க அந்த ஆஸ்திரியா பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீ என் கையால் சாக போறடி அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக டைலாக் பேசியிருப்பாரு. அதோட போன எபிசோட் முடிச்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குது பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அந்த ஆஸ்திரியா நம்ம ஹீரோட பிளாஷ்பேக்கை பார்த்த மாதிரி இப்போ நம்ம ஹீரோ அந்த ஆஸ்திரியாவோட பிளாஷ்பேக்கை பார்க்குறாரு. அந்த பிளாஷ்பேக்ல ஆஸ்திரியா அந்த பாரன் கிட்ட போய் நான் இந்த தடவை அவனை கொன்னே தருவேன், லியோ என்கிட்ட தப்பிக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு பாரன்னு ஏற்கனவே 20 வருஷத்துக்கு முன்னாடி டவருக்குள்ள வச்சு அவனை கொல்லலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது இப்போ அவன் உயிரோட வந்துட்டான், இந்த தடவை மிஸ் ஆகாது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஆஸ்திரியா என்கிட்ட இப்போ 6 ராசி பவர் இருக்குது, இந்த 6 ராசி பவர் வச்சு நான் கண்டிப்பா அவனை கொல்லுவேன். ஆமா உன் மோனார்க்க கொல்ல வந்தவனை நீ பிடிச்சி வச்சிருக்கியாமே அண்டர் கிரவுண்ட்ல, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அந்த பாரனும் ஆமா அவனை நான் பிடிச்சி வச்சிருக்கேன், அதெல்லாம் இருக்கட்டும், அது அப்புறம் பேசிக்கலாம், இந்த தடவையாச்சும் லியோவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரன் அந்த இதில் சொல்லியிருப்பான். அப்படியே கேட்டனா பிரசன்ட்ல நம்ம ஹீரோ அந்த ஆஸ்திரியா பார்த்துட்டு நீ என்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணது மிகப்பெரிய முட்டாள்தனம், நீ சாகணும்னாலும் அதை நான் தான் முடிவு பண்ணணும், நான் சாகணும்னாலும் அதை நான் தான் முடிவு பண்ணணும், என்னை யாராலையுமே கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல கல்லி எங்க ஆஸ்திரியாவுக்கு வீடியோ கால் பண்றா, வீடியோ கால் இல்ல வீடியோ ரெக்கார்டிங் தான் அனுப்புறா. அந்த வீடியோ ரெக்கார்டிங்ல சொல்றா நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்ண தான் நினைச்சேன், ஆனா வீடியோ கால் பண்ணா கத்துவீங்க கோவப்படுவீங்க, அதனால தான் ரெக்கார்டிங் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். இங்க பாருங்க என்னோட 2 பிரதர் லியோவோட கையால செத்துட்டாங்களாமே, அவங்க சாக வேண்டியவங்க தான், அவங்க எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணிகிட்டே இருப்பானுங்க, அவங்க அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. இருந்தாலும் என் கூட பிறந்தவங்கள நான் அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் அவங்க செத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. லியோ ரொம்ப வேறு லெவலில் இருக்கார்ல, அவர் கூட ஒருத்தி இருக்கிறா ஹைலின்னு, பத்தாவதுக்கு யூகான்னு ஒருத்தி இருக்கா, அவங்க 2 பேரும் பயங்கரமாக லியோவை பார்க்கும்போது ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு பார்க்கும்போது சுத்தமாக பிடிக்கல. சரி நான் எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னா, நான் உங்களோட லிப்ரா கில்லுலேருந்து விலகி லியோவோட ஓஃபிஷியஸ் கில்லில் போய் சேரலான் இருக்கேன். ஏன்னா நீங்கள் லியோ கூடயே சண்டை போட போறீங்களாமே, எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசி ரெக்கார்டிங்காக இருக்கும், உங்களை பார்க்க முடியுமோ முடியாதோ அப்படி சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங்கை கள்ளி முடிக்கிறா. நம்ம ஹீரோ மறுபடியும் ஆஸ்திரியாவோட மனசுல போய் பார்க்கும்போது அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக். ஜாக்கி சான்ல சிண்டு எப்படி மற்ற அரக்கர்களோட போய் மீட்டிங் போடுவா, அதே மாதிரி இங்க அவ மீட்டிங் போட்டுட்டு இருக்கா. அந்த ஆஸ்திரியாவுக்கு ஹெல்ப் பண்ண மற்ற 6 ராசி கடவுள்கள் அங்க பேசிட்டு இருக்காங்க. அங்க அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா லியோவை கண்டிப்பா கொண்டாகணும், ஏன்னா இப்போ அவன் உயிரோட வந்துட்டு இருக்கும்போது ஓபிசேஷன் ஒரு 13வது கடவுள் அவனுக்கு உதவி பண்றாங்க, இந்த மியூட்டன் கடவுள் வந்திருக்கவே கூடாது, அது பார்க்கறதுக்கே ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கு, அதோட சேர்ந்து லியோவையும் கொண்டாகணும் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்திரியா தான் நான் கண்டிப்பா அவனை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறா. அவங்களாம் அவனை கொல்ல முடியுமா, இதுக்கு சாத்தியம் இருக்குதா, ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சு, ஏன்னா அந்த பாம்பு கடவுள் ஆபீசர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுறானே அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்திரியா மறுபடியும் திமுறா என்னால முடியும், அவன் சப்ப பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி தப்பா பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த மெமரி எல்லாத்தையுமே அந்த இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அந்த மெமரியை நம்ம ஹீரோ பார்க்கும்போது நான் ஒரு பிசிக்கல் ஃபார்ம் கூட அங்கே இல்லை, அங்கே வெறும் மெமரியை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் இத்தனைக்கு அவங்களோட எனர்ஜி ரொம்ப பயங்கரமாக இருக்குது, இப்படியே போயிட்டு இருந்தா நான் சீக்கிரமாக அவங்ககிட்ட மாட்டிப்பேன், அவங்களை கொள்றதுக்கு ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ மயங்கி இருக்கிறான் கீழே. கண்ணை முடிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அவங்களாம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் டேய் நான் தாண்டா கேட்கணும், எனக்கு என்னாச்சு, நாங்கள் சண்டை போட்டுல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவான் டேய் நீ திடீர்னு என்ன செஞ்ச, அந்த பில்டிங் மேலே போய் நான் உங்களை விட மாட்டேன், உங்க எல்லாத்தையுமே கொன்னே திருவன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துனேன், கத்திட்டு திடீர்னு மயங்கி வந்துட்டடா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ அப்படியா விஷயம், எனக்கு ஒண்ணுமே தெரியல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ அந்த ஆஸ்திரியாவோட மெமரியில பார்த்தது எல்லாத்தையுமே இங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அதை கேட்டு ஓட்டர்ஸ் என்னது இது உண்மையா, கேட்கறதுக்கு என்னால நம்ப முடியலையே அப்படி சொல்லும்போது அப்ப நம்ம ஹீரோ ஆமா நீ கேட்டது உண்மைதான், 6 ராசி கடவுள்களும் மிஸ்ட்ரி சொசைட்டியை சேர்ந்த அந்த பாரூன் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்ன கொல்லணும்னு பாக்குறாங்க, ஏன் 20 வருஷத்துக்கு முன்னாடியே கொல்லணும்னு பாக்குறாங்க அப்படி சொல்லும்போது அதை கேட்டு எல்லாத்துக்குமே சாக்கு. அப்ப அந்த கெவினு ஏன் இப்படிலாம் நடக்குது, உங்களை எதுக்கு அவங்க கொல்லணும்னு பார்த்துட்டு இருக்காங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ எது எப்படியோ எனக்கு தெரிஞ்சு இந்த பாம்பு கடவுள் ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்களா இருக்கணும், அந்த ஓபிசஸ் பாம்பு கடவுள் தான் ஆரம்பமாகவும் இருக்கணும் முடிவாகவும் இருக்கணும், அதனாலதான் மற்ற கடவுள்கள்லாம் இந்த ஓபிசஸ் பாம்பு கடவுளை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமா ஒரு மிகப்பெரிய சண்டையே வரும், எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு அவங்க இந்த கெவினும் ஆமா நான் எல்லாத்துக்குமே ரெடியா இருப்பேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ண நம்ம ஹீரோ அந்த வில்லுலாம் உடஞ்சது பாத்தீங்களா, அந்த வில்லு வெப்பனு ஸ்வாடு ஐஸ் ஸ்வாடு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அந்த சுத்தியில வச்சு உருவாக்கிடுவான். சுத்தியில வச்சு உருவாக்கிட்டு பார்க்கறதுக்கெல்லாம் பக்கா மாசா இருக்கு, நல்ல வெப்பன்லாம் உருவாக்கியாச்சு, ஆனால் இதை கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்கும்போது அந்த பாரனோட அந்த உடஞ்ச அந்த உடம்பு பீஸு ஹெல்மெட்டு உடம்பு எல்லாமே இங்கே இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அப்படி எடுத்து வச்சிருக்கான்.
அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸ் அவங்களோட பையன் மற்ற ஆளுகள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான். என்ன இடம்னா அதுதான் ஓபிசஸோட 2வது பில்டிங். பில்டிங் எங்க இருக்கும்? ஹவாய் பீச்சில் நம்ம ஹீரோ கட்டியிருப்பான். இப்போ இந்த 2வது பில்டிங் இந்த இடத்துல வந்திருக்கும். அதாவது அந்த லிப்ராவோட ஜெயிண்ட் ஒரு மிகப்பெரிய பேலஸை கொண்டு வந்தா பாத்தீங்களா, அந்த பேலஸுக்கு பதிலாக நம்ம ஹீரோ அவனோட இடமா இதை மாத்திருப்பான். அந்த ஓபிசஸ் கடவுள் இந்த இடமா மாத்தினதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸும் மற்ற எல்லாத்தையுமே கூட்டு வந்திருப்பான். அவங்க இந்த இடத்த பார்த்து ஆன்னு வாயை பிறந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஓட்டர்ஸோட பையன் ஜெய், அப்பா சூப்பரா இருக்கப்பா இந்த இடம், நம்ம லியோ அங்கிளோட இந்த இடத்துல தான் இருக்க போறோமா, பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர குஷி ஆகிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு ஓட்டர்ஸ், ஏன்ப்பா இந்த அளவுக்கு ஓவரா குஷியாறீங்க, கவலைப்படாதீங்க, நீங்க இதை விட ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நியூஸை சொல்லுவா, என்னோட வீடு அந்த 6 ராசி கடவுள்னால டேமேஜ் ஆச்சு இல்லையா, அதனால என்ன ஆகும், இப்போ ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், அது எல்லாத்தையுமே சரி பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம அந்த இடத்துக்கே போயிருவோம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு எல்லாருமே கடுப்பாயிருவாங்க. அதை பார்த்து ஓட்டர்ஸ், ஏன்டா இப்படி கடுப்பாறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஓட்டர்ஸோட கடவுள் இருக்காரு பாருங்க, அப்போலோ சூரிய கடவுள், அவர் இது எல்லாத்தையுமே பார்த்து ஜாலியா சிரிச்சுக்கிட்டு காமெடி பண்றானுங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிட்டு இருப்பாரு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. என்னப்பா ஏன்ப்பா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஓட்டர்ஸ், நான் யூகாக்கு ஒரு மிஷின் கொடுத்து வச்சிருந்தேன், அவ இப்போ என்னோட ஒரு சிஷ்ய புள்ளியா மாறிட்டா, நான் தானே ஓபிசஸ் பாம்பு கடவுள், இப்போ அவ ஏங்கில் தான் இருக்கா, அவளுக்கு ஒரு மிஷின் கொடுத்துருக்கேன், முடிச்சாலும் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அதை கேட்டு ஓட்டர்ஸ் கடுப்பாய் நம்ம ஹீரோ கிட்ட போய், என்ன சொன்ன, என் பொண்ணு யூகாவை நீ உன்னோட கில்ல சேர்ந்துக்கிட்டியா, ஏன்டா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து விட்ட, உன் கூட இருந்தாலே டேஞ்சர் தானே, அவ ஏற்கனவே உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ தேவையில்லாம அவளை உன்னோட கில்ல சேர்த்து வச்சிருக்க, எனக்கு இது சுத்தமா பிடிக்கலடா அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு இருக்கும்போது அதையும் அந்த அப்போலோ சூரிய கடவுள் ஜாலியா தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ, உன்னோட பொண்ணை என் கில்ல சேர்த்ததுக்கே இவ்வளோ கோபுரியே, நீயே என்னோட சிசிய புள்ளியா மாற போறாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஓட்டர்ஸ் மேல தலையை கை வைப்பாரு பாருங்க. கையை வச்சோன்னு என்ன ஆகும், நம்ம ஹீரோட அந்த கில்ல சேர்ந்துக்குவான். அவன் எந்த கில்ல இருக்கான், பவு கில்டு, அந்த தனுசு ராசி கில்ல இருக்கிறான். நம்ம ஹீரோ அவன் தலை மேல கையை வச்சோன்னே அந்த கில்ல இருந்து வெளியே போய் இப்போ அவன் நம்ம ஹீரோட அந்த ஓபிசஸ் கடவுளோட கில்டுக்கு வந்துடுறான். அதை பார்த்துட்டு அந்த அப்போலோ காடு சூரிய கடவுள், என்னடா பண்ணி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அங்கே ஓட்டர்ஸும், என்ன வேலைடா பார்த்து விட்ட அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். அப்படியே அந்த கட் பண்ணா பில்டிங்கு வெளியே தூரத்தில் அங்கே கள்ளி நின்று பார்த்துட்டு இருப்பா. ஒரு வழியா நான் லியோவோட அந்த கில்டு பில்டிங்க்கு வந்துட்டேன், நான் அவரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த பில்டிங் பக்கத்தில் வெளியே ஒரு ஏதோ போர்ட்டல் மாதிரி கிரியேட் ஆகிட்டு இருக்கும். அதை பார்த்து கள்ளி என்ன ஆகுது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. அப்படியே இந்த பக்கம் ஓட்டர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பான். நான் உன்னோட ஃப்ரெண்டு தானடா, ஏன்டா இப்படி பண்ணேன், சின்ன வயசுலேருந்து உனக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணேன், உனக்கு ட்ரைனிங்லாம் உதவி பண்ணேன், நீ என்னை இப்படி பழி வாங்கிட்டல்ல அப்படி சொல்லும்போது அப்போ அந்த அப்போலோ சூரிய கடவுள் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸ்கிட்ட, அதெல்லாம் நீ அப்புறம் சண்டை போடலாம்டா, நீ பேசாம அந்த ஆஃபீஸர்ஸ் கடவுள்கிட்ட இருந்து விலகி என்கிட்ட வாடா, எப்படியாச்சும் என்கிட்ட வா, சொல்றதை கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு அது கெஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த கடவுள். அப்போ பட்டான்னு பார்த்தா பில்டிங்கை யாரோ உடைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த மிஸ்ட்ரி சொசைட்டில இருந்து அந்த எலும்புக்கூடு மடையனுங்க வரானுங்க. அந்த எலும்புக்கூடு மடையனுங்க அப்படியே வந்து நம்ம ஹீரோட அந்த பில்டிங் உடைச்சு, இதுதான் அந்த ஆஃபீஸர்ஸ் கடவுளோட பில்டிங், எனக்கு தெரியும், உள்ளதானே எல்லாருமே ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, எல்லாரும் வெளியே வாங்க, அந்த ஆஃபீஸர்ஸ் கடவுள் எங்க இருக்கான், எங்களோட பாஸ் பாரான் அவன் அடிச்சிருக்கான், எங்களோட பாஸ் பாரான் எங்கடா, அவர் எங்ககிட்ட ஒப்படைங்க அப்படி சொல்லிட்டு அந்த எலும்புக்கூடு மட்டையன் கத்திக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அங்க இருக்க எல்லாருக்கிட்டையுமே, நீங்க எல்லாருமே வெளியே போய் அவனை பாருங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த படுத்து கிடந்த மங்குஸ் மண்டை இருக்கான் பார்த்தீங்கன்னா, முயல் பொம்மைக்குள்ள இருக்கானே, அவன் ஹாயா டிவி பார்த்துட்டு இதுவும் நல்லா தான் இருக்கு, மனுஷனா இருக்கிறத விட இந்த பொம்மைக்குள்ள ஜாலியா எந்த வேலையும் பார்க்காம சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சட்டார் நம்ம ஹீரோ அந்த மங்குஸ் மண்டையை பிடிச்சி, உன்னை வச்சு ஒரு வேலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இந்த மங்குஸ் மண்டையன், ஐயா என்னை விட்டுருக்கையா, நான் பேசாம இந்த முயல் பொம்மைக்குள்ள ஓரமாக உட்காந்துக்கிறையா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வெப்பன் செய்யற அந்த இடத்துக்குள்ள கொண்டு போய் அவனை கட்டி போட்டுருவான். அந்த முயல் பொம்மையை பின்னாடி கட்டி போட்டு அந்த முகமுடி இருக்கு பாத்தீங்களா, அந்த பாரனோட முகமுடி, அதை எடுத்து நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று தட்டிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து அந்த முயல் பொம்மை, ஐயா என்னை விட்டுருங்க, இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னே தெரியலையே, அட்லீஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னு தான் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ, உன்னை வச்சு பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ண போறேன், ரெடியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சுட்டு ஏதோ ஒன்று தட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி வெளியே வருவாங்க. கெவின், ஹெய்லி இவங்க எல்லாம் வெளியே வந்து நிற்கும் போது அது மேலே பறந்துக்கிட்டே அந்த மண்டையன் எலும்புக்கூடு மண்டையன், அந்த ஆஃபீஸர்ஸ் கார்டு வராம அவங்களோட வேலையாட்கள் அனுப்பியிருக்கானா, என்ன தைரியம் இருக்கணும், இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டு கடைசியா நான் அவங்ககிட்ட போறேன், முதல்ல யார்கிட்ட ஆரம்பிக்கலாம், இவனை பார்க்கறதுக்கு தான் சரியான முட்டாப்பைய மாதிரி இருக்கான், இவன்ட்டு இருந்து முதல்ல ஆரம்பிக்கலாம், இவனை கொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ஓட்டர்ஸை தாங்க சொல்றான். ஓட்டர்ஸை பார்த்தா அவனுக்கு கிறுக்கு பைய மாதிரி தெரியுதாமா. அவன் உடனே அவனோட வெப்பனை எடுத்து ஸ்ட்ரைட்டா நம்ம ஓட்டர்ஸை பார்த்து விடுவான் பாருங்க. அது செம்ம ஃபோர்ஸா வேகமா ஓட்டர்ஸ்ட வந்து அடிக்கும் பாருங்க தலையிலேயே. என்னாச்சு ஓட்டர்ஸோட கதை அவ்வளோதானா அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது ஓட்டர்ஸோட தலையில அடிச்சு அந்த வெப்பனே வளைஞ்சு போயிடும். என்னாச்சுன்னு பார்த்தா இப்போ ஓட்டர்ஸ் அவன் வந்து தனுசு ராசி கடவுளோட சக்தியில இல்லை, அவன் இப்போ நம்ம ஹீரோட ஆஃபீஸர்ஸ் கடவுளோட சக்தியில இருக்கான். அதனால அந்த வெப்பனை இவனை ஒண்ணுமே பண்ணல. அதை பார்த்து அந்த எலும்புக்கூடு மண்டைன்னு, என்னடா அது
ஒரு சாதாரண மனுஷன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானா, அப்படின்னா அவன் கண்டிப்பாக அந்த ஓபிசஸ் கடவுளோட பவர் தான் யூஸ் பண்ணுவான். அப்படின்னா அந்த ஓபிசஸ் காடு எந்த அளவுக்கு பவராக இருப்பான் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ சத்தம் கேட்கும். அப்போ அந்த எலும்புக்கூடு மண்டையை திரும்பி பார்த்தா அங்கே மேலே இருந்து அந்த கல்லி இருக்கா பாருங்க, அங்கே இருக்க எலும்புக்கூடு அந்த டிராகன் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு சரசரன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் போய் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு இருப்பா. அப்படி எல்லாத்தையுமே கொண்டுட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக அந்த பக்கம் அந்த எலும்புக்கூடு மண்டையை பாஸ் இருக்கான் பாருங்க, அவனை கொள்ளலாம்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது அவன் ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டிடுவான். ஏ பொண்ணு, நீ யாரு, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு அந்த கல்லியும், ஏய் அதெல்லாம் எதுக்கு உனக்கு, நான் யாருன்னு சொன்னா மட்டும் உனக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரும்போது அதை கேட்டுட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையன், ஏய் அப்படின்னா நீ சாவு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருவான். பட்டார்னு அந்த கல்லி அவன் தலையை பிடிச்சி அந்த பக்கம் பல்ட்டி அடிச்சு ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து சூப்பர்மேன் லேண்டிங் மாதிரி லேண்டிங் பண்ணிட்டு நின்று இருப்பா. அப்படி லேண்டிங் பண்ணி நின்றதுக்கு அப்புறம் நான் தான் லிப்ரா கில்டஸ் இந்த கல்லி அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த பக்கம் ஓட்டர்ஸோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான். அவனை பார்த்துட்டு, ஏய் உன்னை நான் இதுக்கு முன்னாடி போட்டு பொழந்து எடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அசிங்கப்படுத்திடுவா. அதை கேட்டுட்டு கெவினி கிண்டல் பண்ணிட்டு இருப்பான் அவனை. அப்போ அங்கே இருக்க ஹேலி இவ்வளோ பார்த்துட்டு, இவ அந்த லிப்ரா கில்டஸ் சேர்ந்தவ அப்படின்னா கண்டிப்பா அவ அந்த ஆஸ்திரியாவோட பொண்ணா தான் இருக்கணும், இவதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹேலி அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு இருப்பா. அப்போ மேல இருக்கிறவன் எலும்புக்கூடு மண்டையன், நீ லிப்ரா கில்ல சேர்ந்தவளா, அப்புறம் எதுக்கடி நீ எனக்கு எதிராக சண்டை போட்டு இருக்க, நீ என் கூட சேர்ந்தான சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையன் சொன்னோன்னே அதை கேட்டு கல்லி, ஏன்னா நான் இதுக்கப்புறம் லிப்ரா கில்டில் இருக்க போறது இல்லை, நான் என்ன ஆனாலுமே இப்போ நான் ஓபிசஸ் கில்டில் சேர்ந்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு பயங்கர மாசா சொல்லிட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க.